அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி நவராத்திரியின் தாயானவள் பாரம்பொருள் துர்க்கை அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். துர்க்கை அம்மன் முன் புல்லாங்குழல் வாத்தியம் கண்டிப்பாக வாசிக்கக்கூடாது. துர்க்கையின் உபாசனையை மனத்தெளிவை கண்டிப்பாக தரும். முக்கியமாக அஷ்டமி தினத்தில் துர்க்கைக்கு அரளி ரோஜா, செந்தாமரை, செம்பருத்தி போன்ற சிகப்பு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். சிப்பு வஸ்திரம் சாற்றி அம்பாளுக்கு இந்த புரட்டாசி நவராத்திரி நாட்களில் செய்வித்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழித்து நல்லருள் செய்வார்கள். துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி சண்டிகேஸ்வரர் சக்கரநாமம் செய்து கொண்டு முக்கியமாக சண்டிகை அம்மனையும் வழிபடலாம். அர்ச்சனை செய்ய வேண்டும். முக்கியமாகவே சக்தி வாய்ந்தவையாக துர்க்கை அம்மன் வழிபாடுகள் பின்பற்றத்தக்கவை. துர்க்கையின் அற்புதங்களை விளக்கும் துர்கா சப்ததி என்ற 700 ஸ்லோகங்களை கொண்ட தேவி மகாத்ய பாராயணத்தை பிடிப்பது நல்ல மனநிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பிறவி வந்துவிட்டால் கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகம், துக்கங்கள் அதிகமாம். அந்த துக்கத்தை போக்குபவளே துர்கா தேவி அம்மன். கோர்ட் விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறவும் சிறைவாசத்திலிருந்து விடுபடவும் துர்க்கை தேவியை சரண் புகுந்தால் வெற்றி பெற்ற நிவாரணமும் சித்திக்கும். மிகச்சிறந்த விஷயத்திலிருந்து பெரிய பதவி அடைய முயற்சிக்கும் வரையிலும் இதை நினைத்ததை நடக்க வேண்டுமென்றால் துர்க்கை அம்மனை திருவுடைய நிழலை பிரார்த்தனை செய்ய வேண்டும். பரசுராமரும் அமரத்துவம் அளித்தவள் துர்கா தேவி அம்மன். துர்க்கையின் வாசனை மனத்தில்வை தரும். முக்கியமாக துர்க்கையை அதிர்ச்சிபவர்களுக்கு பயம் ஏற்படுவதில்லை, மனத்தளர்ச்சியோ சோகமோ ஏற்படுவதில்லை. முக்கியமாக துர்க்கையின் வாகனம் சிம்மம், இவருடைய கோடி மயில் தோகை. துர்கா தேவியை பூஜை செய்வதன் சொர்க்க சுகத்தை அனுபவித்து பின் நிச்சயமாக மோட்சத்தையும் அடைவார்கள். ஒரு வருஷம் துர்க்கையை பூஜித்தால் முக்தி அவன் கைவசமாகும். தாமரையில் தண்ணீர் போல துர்க்கை அர்ச்சனை செய்பவனிடத்தில் பாதங்கள் எல்லாம் கண்டிப்பாக தங்குவதில்லை. தூங்கும் போதும் நின்ற போதும் நடக்கும் போதும் கூட தேவியை துர்க்கையை வழிபடுவனுக்கு சம்ஹார பந்தம் ஏற்படுவதில்லை. ஸ்ரீ துர்கா தேவிக்கு மிகவும் பிடித்த புஷ்பம் நீலோத்பலம். இது எல்லா புஷ்பங்களையும் விட 100 மடங்கு உயர்ந்தது. துர்க்கையின் புல்லாங்குழல் வாத்தியம் வாசிப்பது தவறான செயல். துர்க்கை 9 துர்க்கைகளாக 9 பெயரிட்டு கூறுகின்றனர். மந்திர சாஸ்திரம் என கூறக்கிறது. 1 குமரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோகிணி, காளிகா, சண்டிகை, சாம்பவி, துர்கா, சுபத்ரா ஆகிய இந்த 9 தேவியரும் வழிபடவே இந்த நவராத்திரியான 9 நாட்கள் மாபெரும் சிறப்பு வாய்ந்தவை. சுவாசினி பூஜையும் சைலபுத்திரி, 2வது பிராசம்ஹாரிணி, சந்திரகண்டா, சூஸ்மாண்டா, மகாகௌரி, காத்தியாயினி, காலத்ரி, மகாகௌரி, சித்தாட்சி என 9 துர்க்கைகளும் இடம்பெறுகின்றன. துர்க்கை என்ற பெயரையும் சதாட்சி என்ற பெயரையும் எவர் ஒருவர் கூறுகின்றாரோ அவர் மாயையிலிருந்து விடுபடுவர் என கூறப்படுகிறது. முக்கியமாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முடித்து கொடுப்பார் என்பது நம்பிக்கை. தீய சக்திகளை அளிக்க அனைத்து கடவுள்கள் கூட்டு சக்தியாக துர்க்கை அம்மன் கருதப்படுகிறது. அவள் சாந்த ஸ்வரூபிணி, அமைதியான முகம் அல்லது அமைதியான முகம் என கருதப்படுகிறது. சங்கு, வட்டு, வில், அம்பு, வாள், கவசம், அடுத்ததாக கிளி ஆகிய 8 கைகளை உடையவள். அவள் திரிபரங்கா தோரணையில் மாபெரும் சக்தியில் திகழ்கிறார்கள் இந்த துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனை இந்த புரட்டாசி நவமி நாட்கள் வழிபாடு செய்பவர்கள் அனைவரும் வெற்றியடைவார்கள். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தெய்வமே துணை என்று கூறுவார்கள். அந்த வகையில் வாழ்வில் மிக கடுமையான துன்பங்களை சக்தி வாய்ந்தவர்கள் வழிபட்டாலேயே உடனே வந்து உதவும் தெய்வமாக துர்கா தேவி அம்மன் திகழ்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த புரட்டாசி மாதத்தில் திகழ்கின்ற துர்க்கை அம்மனை வழிபடுவர்களுக்கு சில முறைகள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாக தடங்கள் காடிய தடை ஏற்படுகிறதா? வெற்றிகரமாக முடியும் மாதத்தில் வருகின்ற வளர்பிறை அல்லது தேய்பிறை தசமி தினங்களில் துர்கா தேவியை கோவிலுக்கோ அல்லது சன்னதிக்கோ சென்று துர்கா தேவியை மலர் மாலை சாற்றி உங்கள் பெயரை அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக தடைபட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். இந்த காரியமானது விரைவில் முடிய இந்த நவராத்திரி 9 நாட்கள் எந்த நாட்களை வேண்டாலும் தேர்ந்தெடுத்து கொண்டு துர்க்கை அம்மனை வழிபடலாம். ஏதேனும் ஒரு மாதத்தில் வருகின்ற
வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி தினத்தில் துர்க்கை அம்பாள் சன்னதிக்கு சென்று அம்பாளுக்கு சிகப்பு நிற மலர்களான ரோஜா, செவ்வரளி, செம்பருத்தி, செந்தாமரை போன்ற மலர்கள் சமர்ப்பித்து சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாக்கும். அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் நவமி, அதாவது நவராத்திரி நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்தால் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் துர்கா தேவி சன்னதியிலோ அல்லது வீட்டிலோ நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி துர்கா சப்தசை என்னும் மந்திரத்தை ஸ்தோத்திரத்தை துதித்து வந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் துர்கா தேவியின் அருளால் நல்லபடியாக நிறைவேறும். துர்கா தேவி வழிபடிற்குரிய சிறந்த நேரமாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கின்ற ராகு கால நேரம்தான். இந்த ராகு கால நேரத்தில் சொத்து பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், எதிரிகள் தொல்லை போன்ற குறைகளை திற துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழத்தை அறிந்து அதை அகல் தீபமாக செய்து அதில் பைசு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திருபோற்று தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் இரவு 8 மணிக்குள்ளான நேரத்தில் துர்க்கை அம்மன் மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக திகழ்கிற அந்த தாந்திரிக சாஸ்திர நிபுணர்கள் கூறுகின்றனர். அந்த நேரத்தில் எலுமிச்சை தீபமோ அல்லது மண் அகல் விளக்கு தீபமோ ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவள் வேண்டிய அனைத்தையும் துர்கா தேவி அம்மன் வழிபாடு செய்வார்கள். துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்பவர்களுக்கு மரணம் குறித்த அம்சங்கள் விளங்கும். எதை நிறுத்து நிற்கின்ற மனோ வலிமை கிடைக்கும். வாக்கு சித்தி உண்டாகும். எதிரிகள் துஷ்டர்கள் இவைகளை அணுக மாட்டார்கள். நோய் நொடிகள் அண்டாது அனைத்து காரியங்களும் துர்க்கை அம்மன் உடைய பக்தர்களுக்கு வெற்றியே கிடைக்கும். இத்தனை சிறப்புமிக்க துர்கா தேவி வழிபாடுகள் இருந்தாலும் துர்கா தேவியை தீவிரமாக வழிபடும் பக்தர்களுக்கு இயற்கையாக இல்லற வாழ்வு விடுத்து துறவரம் மேற்கொள்ளும் நிலை ஏற்படும் என்பதனால் இல்லற வாழ்வு கடுமைகளை முடிந்தவர்களோ மட்டுமும் தீவிரமான துர்கா தேவி உபாசனை வழிபட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.